முருக 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 உருவமாகி அநாதியாய் பலவாய் உந்தாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு ஜோதி பிழம்பு அருவமும் உருவமாகி அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அதுவோர் மேனியாகி கருணை கோர் முகங்களாரும் கரமது பன்னீரண்டும் கொண்டே கருணை கூர் முகங்களாரும் கரமது பன்னீரண்டும் கொண்டே ஒரு திருமுருகனாய் ஷண்முகனாய் ஷடாட்சரனாய் சரவணபவனாய் விஷாகனாய் கார்த்திகேயனாய் உலகமுய்யவள் ஆங்கு உதித்து ஆறு நிலை என்று முதலான பரங்கிரி சந்து திருப்பழனி ஏரகம் திருத்தணிகை சோலைமலை முதலான பதிகள் பல ஆயிரங்கள் மலைகள் வெகு கோடி நின்ற அருணகிரிநாத குருநாத சத்குருநாத நீ
என்று அருளே. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் எங்கள் குருவாய் வருவாய் அருள்வாயே குகனே குகனே. அந்த மறைவேவி காவற்கார செந்தமே சொல்பாவில் மாலைக்கார செந்தமே சொல்பாவில் மாலை செந்தமே சொல்பாவின் மாலைக்கார அண்டருபகார சேவல்கார முடிவேலே முடிவேலே முடிமேலே அஞ்சலி செய்வோர்கள் நேயக்கார குன்றுருவேவும் வேலைக்கார அந்தம் வெகுவான உபகார எழில சிந்துரமின் மேவு போகக்கார விந்தை குறமாது வேலைக்கார செஞ்சொல் அடியார்கள் செஞ்சொல் அடியார்கள் வாரக்கார வாரக்கார செஞ்சொல் அடியார்கள் வாரக்கார எதிரான சிஞ்சமரை மாயும் மாயக்கார துங்கரண சூர சூரைக்கார செந்தி நகர் வாழும் திருச்செந்தில் நகர் வாழும் மகா புனிதம் தங்கும் திருச்செந்தில் நகர் வாழும் ஆண்மைக்கார பெருமாளே ஆண்மைக்கார பெருமாளே மறை போற்றறிய ஒளியாய் பரவும் மலர் தாழ்கமலம் மலர் தாழ்கமலம் அருள்வாயே மலர் தாழ்கமலம் அருள்வாய் அலைவாய்க்கரையும் மகிழ்ச்சீர் குமரா மலர் தாக்கமலம் அருள்
பட்டழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேங்கடம்பில் மால் பட்டழிந்தது பூங்கொடியார் மனு மாமயிலோன் மாமயிலோன் வேல்பட்டு மாமயிலோன் வேல்பட்டு கழிந்தது வேலையும் சூரனும் கற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது எங்கே தலை மேல் அயன் கை எழுத்து சென்றே இடங்கள் கந்தாயனும் போது செஞ்சேவல் கொண்டு வர வேணும் முருக சென்றே சென்றே இடங்கள் கந்தா கந்தா முருகா குமரா ஷண்முகா ஷடாட்சரா எனும் போது நீ செஞ்சேவல் கொண்டு வரவே நீலச்சி கண்டியில் ஏறி வர வேணும் முருகா எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வரவே சென்ற இடங்கள் எந்த நேரத்திலும் கந்தா குமரா ஷண்முகா எனும் போது செஞ்சேவல் கொண்டு வர வேணும் ஷண்முக மாகத்தை முட்டி வரும் நெடும் கூற்று வந்த நெடும் கூற்றல் வந்தால் மாகத்தை முட்டி வரும் நெடுங்கூற்று வந்தால் முருகா ஷண்முகா நீ நீலச்சிகண்டியில் கோலக்குரத்தியுடன் என் முன்னே தோன்றி நிற்பாய் நீலச்சிகண்டியில் கோலக்குரத்தியுடன்
அந்த கஞ்சனை அடர்ந்து வருகையினு அஞ்சல் என மயில் மேல் அந்த மரளியோடு உகந்த மனிதன் நமது அன்பன் என மொழிய வர வேணும் ஷண்முக. எந்த நேரத்திலும் உதவி புரிய வர வேணும், உனது கருணை புரிய வர வேணும் ஷண்முக. அழகாக திருவேரகத்தின் முருகனே முருக. பாவினடு நெஞ்சமே பாவே நடு நெஞ்சமே சூரில் கிரியில் கதிர்வேல் எரிந்தவன் தொண்டர் குழாம் சாரில் கதியின்றி வேறில்லை கண்டு தாவடி போய் தண்டு தாவடி போய் தேரில் கரையில் பறையே திரிபவர் செல்வமெல்லாம் நீரில் பொறி என்று அறியாது பாவி நெடு நெஞ்சமே. பாவி நெடு நெஞ்சமே நீ நல்வழி போக மாட்டம் என்கிறே. கூட்டை விடுகிலை மனமே நீ நல்வழி போக மாட்டம் என்கிறே. பார்த்தும் இனி ஒரு வார்த்தை அறைகுவன் இது கேளாய் மனமே. மனமே உனக்கு உறுதி புகழ்வேன் எனக்கருகில் வருவ உரைத்த மொழி தவறாதே நினைவேது உனக்கு மனமே நினைவேது உனக்கு அமரர் சிவலோகமிட்டு மலநிலை வேறறுக்கவல பிரகாசன் நிதிகா நமக்கு உறுதி அவரே நமக்கு உறுதி அவரே நிதிகா நமக்கு உறுதி அவரே பரபிரம்மனுகளாளியை தொழுது வரு
சண்முகனை தொழுது வருவாயே, சண்முகனை தொழுது வருவாயே. வாக்கும் உனது உளனோக்கும் அருளுவன் ஏத்த புகழேத்த உனக்கு வாக்கும் உளநோக்கும் அருளுவன் ஏத்த புகழடியார்க்கும் எளியனை வாழ்த்த இருவினை நீக்கும் முருகனை மறுவாயோ. ஓ ஆலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை சேந்தனை சேந்தனை கண்டலை செங்காட்டு வேற்பலை செஞ்சுடவேல் வேண்டலை கருமான் மருகனை செம்மான் மகளை களவு கொண்டு வரும் புலவனை முருகனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வு இல்லையே. முருகனை கருடனை ஷடாட்சரனை வள்ளி மணாளனை வாழ்த்துகை ஜாலனன்றே. முருகனை வாழ்த்துகை ஜாலனன்றே. கந்தனை வாழ்த்துகை ஜாலனன்றே. கதியிடை கடவும் மரகத வருண ಕುಲಧುರಕ ಉಪಲಳಿತ ಕನಕರದ ಸತತೋಡಿ ಸೂರ್ಯர்கள் ಉದಯವನ அடிகவித கலப்பக்க கமையின் இசை ஒரு ஜோதி அருமுகவள் மணல்
முருகா சரவண சண்முக முருக குமர சரணமிலே அறுவர் தருமுலை பருகே அறுமுகவா ஷண்முக சரணம் சரணமென அருள்பாடி ஆடி மிக அழுது தொழுது உருகும் அவர் விழியருவி முழுகுவதும் முருகா சரணம் சரணமென அருள் பாடி ஆடி மிக அழுது தொழுதுருகும் அவர் விழியருவி முழுகுவதும் வருக என அடியாரை வருக வருக என அரை கூவி ஆளுவதும் அருமுகவன் சீரடியே முருகன் மணலாரே சீரடியே உருவெனவும் அறிவெனவும் உளது எனவும் இலதெனவும் உளப்படியை உணரும் அனுபூதியானது உரைய விழ உணர்வ விழ புலம விழ உயிர விழ உளபடியை உணரும் அவர் அனுபூதியானதும் அருமுக மணலாரே ஷீரடியே இதழி வெகுமுக கதன வெகுமுக கடன நதி அருகு தருகளற இமகிரண தருண உடுபதி சேஜடா மௌலி இறை மகிழ உடைமணி சேர் சகல மணிகலன இமயமயில் தழுவும் ஒரு திருமார்பில் ஆடுவதும் செந்திலாண்டவன் மணம் நாறு சீரடி முருகன் மணம் நாறு சீரடி இமயவர்கள் நகரில் இறை குடி புகுத நிருதர் எரி புகுத உரகற்பதி அபிஷேகமாயிரம் எழுப்பிலமும் நெரு நெருவே முறிய வடக்குவடிடிய இனிய தளர்நடை பழகி விளையாடல் கூறுவதும் மணலாரிஷி எந்த வருக முருகா வருக
எனது ஆருயிர் வருக அபிராம இங்கு வருக முருகா கந்தா இங்கு வருக ஷண்முகா இங்கு வருக சரவண பவனே இங்கு வருக என் கண்ணே வருக வடிவேலா வருக எனது ஆருயிர் வருக என சங்கரி மனம் குழைந்து உருக முத்தம் தர வரும் செழும் தளர்நடை ஆறுமுகவன் திருவடியே சங்கரி மனம் குழைந்து உருக முத்தம் தரவரும் செழும் தளர்நடை பழகி விளையாடல் கூறுவதும் மணனாரி சீரடியே இனிய கனி கடலை பயரோடியல் பொறி அமுது செய்யும் இலகு வெகு கடவி கட தடவார மேரோடன் நிகழி முதுத்திகிரி கிரி நெறிய வளை கடல் கதற எழுப்புவியை ஒரு நொடியில் வலமாக ஓடுவதும் மணனாரே சீரடியே எருளி புலி கரடி அரி கரி கடமை வருடை உழை இரலை மறை இரவு பகல் இறை தேர்கடாடவில் எயினரிடும் இதனதனில் இழகு திணை கிளி கரிய இனிது பயில் சிறுமி வளர் புனமீதுலாவுவதும் ஆண்டவன் சீரடி தணிகாஜலம் சீரடி முதலவினை முடிவில் இரு பிறைய இரு கயிறு கொடு முதுவடவை விழி சுழல வருகாலர் வருகால தூதர்கட முடுகுவதும் அடியல் பகை கோடி சாடுவதும் முருகா முதுவடவை மிழி சுழல வருகால தூதர்கட முடுகுவதும் நம்மை அருள் நெறியில் உதவுவதும் அடியவர் நினையும் அவை முடிய வருவதும் அடியற் பகை கோடி சாடுவதும் சுவாமிநாதன் திருவடியே வடிவேலன் மணனாரே ஷிரடியே ஷீரடி முருகா சரவண மகளிர் அறுவர் முலை நுகரும் அருமுகா குமரா கந்தா முருகாருவர் முலை நுகரும் மருமுக விழி அருவி முழுகுவதும் வருக என அறை கூவி ஆளுவதும்
என்னப்பன் முருகன் முருகன் மணனாரி சீரடி கஷிகரி கதறி முதலை கவர்த்தர நெடிய மடு நடுவில் வெறிவி ஒரு விஷய ஆதி மூலமென வரு கருணை வரதன் இகல் இரணியனை நுகிருதிரின் வகிரும் மடல் அறி வடிவு குரலாகி மாவலியை வலிய சிறையிட வெளியின் முகடுபட் கிழிபட முடியும் வளர்முகில் நிருதன் இருபதுவாக பூதரமும் மகுடம் ஒருபதும் உரிய அடுப்பகழி விடி குறிசில் மருகன் நிசிசரர் தளமும் மறுதாரகாசுரனும் அடியே மலை பிளவுபட மகர சலநிதி குறுகி மருகி முறையிட முனியும் வடிவேலன் நீலகிரி குருபதி பவதி யுவதி பவதி பகவதி மதுரவஜனி பைரவே கௌரே உமையாள் திரிசூலதரி வனஜை மதுபதி அமலை விஜயை திரிபுரி புனிதை வனிதை அபிநவை அனகை அபிராமநாயகிதன் மதலை மலை கிழவன் அனுபவன் அபயன் உபய சதுர்மறையின் முதல் நடு முடிவின் மணம் நாறு சீரடி உபய சதுர்மறையின் முதல் நடு முடிவின் மணம் நாறு சீரடியே உபய சதுர்மறையின் நடுமுடிவின் மணனாறு சீரடி மறை போற்றறிய ஒளியாய்ப்பரவும் மணனாறு சீரடி சீரடி அழுக்கெல்லாம் போக்குவதற்கு திருப்பூர் நமக்கு உதவுறது. சொல்லுவார், ஆண்ட முழுக்காட்டு தெரியாத முருகா, ஆனா உன்னுடைய பாதை எவ்வளவு இனிமையானது முருகா. சரவண மகளிர் அறுவர் முலை நுகரும் மறுமுகா குமரா சரணம் சரணம் என்று அருள் பாடி ஆடி மிக மொழி குழற அழுது தொழுது உருகும் அவர் விழி அருவி முழுகுவதும் வருக என அரை கூவி ஆளுவதும் உன் திருவடி. யாரொருவர் முருகா சண்முகா வேலாயுதா என்று உள்ளத்தை எல்லாம் அந்த நாம விளக்கரைச்சு, அதனால மொழி தடுமாறி அழுது அழுது ஆண்டவனுடைய புகழையெல்லாம் பாடி 2 சொட்டு கண்ணீர்னால ஆண்டவனுடைய திருப்பாகதனை நினைச்சுட்டார். அது ஆண்டவனுக்கு ஒரு பெரிய முழுக்காட்டு. அதுதான் உள்ளபடியான ஒரு அபிஷேகம் ஆண்டவனுக்கு. அருணுக்கு என்ன சொல்றார், முருகா நீ உனக்கு அந்த பெரிய புண்ணிய தீர்த்தங்கள்லாம் உனக்கு ஒரு பொருட்டு இல்லை, ஆனா அடியவர்கள் உன்னை பாடி அந்த கண்ணுல இருந்து 2 சொட்டு தண்ணீர் வருகிறது, அதுல உன்னுடைய பாதத்தை முழுக்காட்டி கொண்டு அந்த தன்னிலை தடுமாறி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அடியவர்கள்லாம் வாங்கோ, வருக வருக என்னிடத்தை வாங்கோ என்று வருக வருக என்று அரை கூவி அவர்களை எல்லாம் ஆட்கொள்ளக்கூடிய கருணை கடாட்சம் ஆண்டவனுக்கு இருக்கிறதுனால ஆண்டவனுடைய புகழ் எப்பொழுதுமே பாடணும். அந்த பாடி பாடி உள்ளத்தை ஒருக்கிறதுக்கெல்லாம் சொல்லி திருப்புகழ். அருணகிரிநாதருடைய அனுபவத்துல
அவர் அடைந்த உணர்ச்சி பாவங்களை எல்லாம் கொட்டி 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 எழுதியிருக்கு திருப்புகழ்ல. இந்த திருப்புகழை எல்லாரும் கத்துங்கோ. ஆண்டவன் நமக்காக அருள் பாலிக்க இங்க வந்திருக்கும் பொழுதும் அவனுக்கு உகந்த திருப்புகழை நாம் பாடிட்டோம்னா அவனுடைய அருள் கண்டிப்பாக இருக்கத்தான் இருக்கும். எல்லோரும் திருப்புகழ் கத்துங்கோ, எல்லோரும் அனுபூதி பாடுங்கோ. திருப்புகழ் அனுபூதியும் நமக்கு மாத்திரம் அமைதி கொடுக்காது, அதை கேட்கிறவாளுக்கும் அமைதி கொடுக்கும். சூழ்நிலை எல்லாவற்றையுமே அமைதி உண்டாக்க செய்யக்கூடிய ஒரு திறமை இந்த திருப்புகழுக்கு இருக்கு. உலகத்துக்கெல்லாம் அமைதி தர சக்தி வாய்ந்தது அந்த திருப்புகழ். ஆண்டவனுக்கு அலங்காரம் ஆறுது. ஆண்டவனுக்கு அலங்காரமாகவே 108 பாடல்கள் பாடிருக்கார். அருணகிரிநாதர் சொல்லுவார், முருகா 4 மணி நேரமா திருப்புகழ் பாடி எனக்கு என்ன நிலை கிடைச்சது தெரியுமா? சொன்ன கிரௌஞ்சகிரி ஊடுருவத் துளைத்த வைவேல் மன்னா, கடம்பின் மலர் மாலை மார்பா, மௌனத்தையுற்று நின்னை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிற்குணம் பூண்டு என்னை மறந்திருந்தேன், இறந்தே விட்டது இவ்வுடம்பே. முருகா இவ்வளவு நாடி பாடி 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 என்னுடைய மனமெல்லாம் மௌனத்தை அடைஞ்சது. அந்த மௌன நிலையிலே நின்னை உணர்ந்து உணர்ந்து ஆண்டவனுடைய திருவிளையாடல்கள்லாம் ஞாபகம் வந்தது, முருகனுடைய நாமாக்கள் எல்லாம் ஞாபகம் வந்தது. நின்னை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிற்குணம் பூண்டு. வேற நினைப்பே கிடையாது, வேற ஒரு விதமான செயலுக்கும் வாசையே கிடையாது. நிர்குணமானா இருந்து என்னை மறந்திருந்தேன். நான் என்ற ஒரு வஸ்து இருக்கிறதாவே எனக்கு தெரியல முருகா. எங்க உட்கார்ந்துருக்கேன், எங்க இருக்கேன்னு தெரியல. இறந்தே விட்டது இவ்வுடம்பு. என்னோட உடம்பு இருக்கிறதாகவே எனக்கு ஞாபகம் இல்லை. என்னுடைய ஆத்மா அவனோட சேர்ந்துருக்கு முருகா. அப்போ என்ன பண்றது தெரியுமா முருகா? நான் உட்கார்ந்துருக்கேனே, போக்கும் வரவும் இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் வாக்கும் வடிவும் முடிவும் இல்லாத ஒன்று வந்து வந்து தாக்கும் என்னை தன்வசத்தே அக்கும் மனோலயம் தானே தரும். அருமுகவா சொல்லனாது இந்த ஆனந்தமே. ஆண்டவனிடத்தை அனுபவித்த அருணகிரிநாதர் தன்னுடைய அனுபவத்தை சொல்றார். முருகா இவ்வளவு தூரம் பதிலை பாடி உன் இடத்தில் கலந்து உட்கார்ந்துருக்கேன். அப்ப ஏதோ ஒன்று வந்து வந்து மனசை தாக்கிறது முருகா. என்னுடைய மனசை கட்டி எடுத்து அதோடு சேர்த்துக்கிறதுக்கு ஆசைப்படுறது. என்னை தன்வசத்தே ஆக்கும் மனோலயம் தானே தரும். இந்த மனதினானது ஒரு லயத்திலே கட்டுப்பட்டு அது ஒரு நிலையிலே நிற்கக்கூடிய ஒரு மனோலயம். அந்த லயத்தை எப்படி சொல்றது முருகா? அருமுகவா சொல்லனாது இந்த ஆனந்தம். அந்த ஆனந்தத்துல தான் தலைக்கணும். அந்த ஆனந்தத்துல எப்போதுமே நம்ம இருந்துட்டோம்னா நமக்கு எப்பொழுதுமே நிரந்தரமான ஒரு அமைதி, நிரந்தரமான ஒரு ஆனந்தம், கஷ்ட சுக துக்கம் இல்லாத ஒரு வாழ்வு, நடுத்தரமான ஒரு வாழ்வு, எதையும் நல்லதாக எடுத்துக்கூடிய ஒரு மன அமைதி, மன நிறைவு ஏற்படும். அருணகிரிநாதர் நமக்கு சொல்லிக் கொடுத்த இந்த தத்துவ உபதேசங்கள் இந்த மாதிரி எவ்வளவோ. முருகா உன்னை பாடணும், என் சிந்தையும் அவிழ்ந்து அவிழ்ந்து உரை ஒழித்து என்பார். கோவில தரிசனம் பண்ண போனா ஆண்டவனை எதற்காக தரிசனம் பண்ண போறது? தரிசனைப்படுவேனோ? உண்மையான தரிசனம் எப்பொழுது நாம் பார்க்கிறோம்? கோவில்ல போனா முருகனுடைய விக்கிரகத்துக்கு முருகனை பார்க்கிறோம், முருகனுடைய அலங்காரத்தை பார்க்கிறோம். காரணம் என்ன? எதற்காக கோவிலுக்கு போறோம்? மந்தகன் வரும் தினம் பிறகிட சந்ததமும் வந்து கண்டு அறிவைய சங்கதம் தவிர முக்குணம் மாற அந்தி பகல் என்று இரண்டையும் மொழித்து இந்திரிய சஞ்சலங்களை அறுத்து அம்புய பதங்களின் பெருமையை கவிபாடி
செந்திலை உணர்ந்து உணர்ந்து உணர்வுற கந்தனை அறிந்து அறிந்து அறிவினில் சென்று செருகும் தடம் தெளிதர தனியாத சிந்தையும் அவிழ்ந்து அவிழ்ந்து உரை ஒழித்து என் செயல் அழிந்து அழிந்து அழிய மெய்ச்சிந்தவரே என்று நீ தரிசனைப்படுவேனோ என்று பிரார்த்தனை பண்ணார் செந்திலாண்டவன்ட்ட. கோவிலுக்கு போனா இவ்வளவு குணங்களும் நமக்கு இருக்கணும். இந்திரிய சஞ்சலங்களை அறுத்து, இந்திரியங்களுக்கு உண்டான சஞ்சலங்கள் ஒரு விதமான சஞ்சலமும் இருக்கக்கூடாது. அந்தி பகல் என்று இரண்டையும் ஒழித்து, காலம் ஒரு தடங்களா இருக்கக்கூடாது. அந்தி பகல் என்று இரண்டையும் ஒழித்து இந்திரிய சஞ்சலங்களை அறுத்து உன் அம்புய பதங்களின் பெருமையை கவிபாடி சிந்தையும் அவிழ்ந்து அவிழ்ந்து உரை ஒழி செந்திலை உணர்ந்து உணர்ந்து உணர்வுற கந்தனை அறிந்து அறிந்து அறிவினில் சென்று செருகும் தடம் தெளிதர தனியாத சிந்தை, எப்பொழுதுமே தனியாது கொந்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிந்தையும் அவிழ வேண்டும். அவிழ்ந்து அவிழ்ந்து உரை ஒழித்து மௌனமா இருந்து ஆண்டவனை தரிசனம் பண்றது ரொம்ப விசேஷம். சிந்தை அவிழ்ந்து உருக்கக்கூடிய நிலையிலே ஆண்டவனுடைய தரிசனம் கிடைக்கணும். இந்திரிய சஞ்சலங்கள் எல்லாம் அறுத்து அந்த நிலையிலே ஆண்டவனுடைய தரிசனத்தை நமக்கு கிடைக்கணும். அந்த மாதிரி தரிசனம் நான் எப்பொழுது உன்னுடைய தரிசனத்தை பண்ண போறேன்னு கேட்கிறார். கோவில் தரிசனம் பண்ணும்போது இவ்வளவு நமக்கு சொல்லித்தரார். எந்த மாதிரி நிலையிலே நம்ம ஆண்டவனுடைய தரிசனம் பண்ணணும். பூஜை பண்ணும்போது சொல்லுவார், தகட்டி சிவந்த கடம்பையும் என் நெஞ்சையும் நீ தாளினைக்கே புகட்டி பணிய பணித்தருளார். பூஜை பண்ணும்போது என்னுடைய மலரோட என்னுடைய மனமும் உன்னுடைய பாதாரம் இந்தத்தில் தான் விழணும், வேற ஒரு இடத்துக்கும் போகக்கூடாது என்று நமக்கு மெடிடேஷன் சொல்லிக் கொடுக்கிறார் அருணகிரிநாதர். அழகழகான தத்துவ உபதேசங்கள், எளிதான தத்துவ உபதேசம் இதெல்லாம் இருக்கு. இதுல இல்லாத ஒண்ணுமில்ல. சங்கீதம் இருக்கு, தாளம் இருக்கு, தமிழ் இருக்கு, அழகான தமிழ் இருக்கு, நமக்கு வேணுங்கிற தத்துவ உபதேசங்கள்லாம் இருக்கு. நம்ம வாழ்க்கைக்கு துணையாக இது இருக்கிறதுனால எல்லோரும் திருப்பூர் பாடும்படியாக உங்களை கேட்டுக்கொள்றேன். ஒவ்வொரு படி விழாவிலையும் எல்லோரும் கலந்துங்கோ. திருப்பூர் இசை பாட வரலையேன்னு கவலையே பட வேண்டாம். அருணகிரிநாதர் சொல்லுவார், முருகன் ரொம்ப இசைப்பிரியன், அவனுக்கு இசையில ரொம்ப ஆசை, சங்கீதத்துல ரொம்ப ஆசை. கீதமாகிய சுராலயன், கீதத்துக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய சுரங்களுக்கெல்லாம் ஆதாரமாக ஆலயமாக அதற்கு சுரங்களுக்கெல்லாம் ஆலயமாக இருக்கக்கூடியவன் ஆண்டவன் அருணகிரிநாதர். இப்ப பாடணும், வேல் வகுப்புல பாடணும், மயில் வகுப்பு. அப்படி இசை பிரியனாக இருக்கக்கூடியவன் இசை பாடினாத்தான் அவனுக்கு சந்தோஷம்னு இல்லை. அருணகிரிநாதர் சொல்லுவார், திருப்புகழை உரைப்பவர்கள் படிப்பவர்கள் மிடிப்பகைமை ஜெயித்தருளும் இசைப்பிரியன் என்று சொல்லுவார். திருப்புகழை உரையாடினா கூட போறோம், அதை பத்தி உரைத்தால் சொன்னா கூட போறோம், அந்த புத்தகத்தை எடுத்து ஒரு நேரம் படிச்சா போறோம். திருப்புகழை உரைப்பவர்கள் படிப்பவர்கள் மிடிப்பகமை ஜெயித்தருளும் இசைப்பிரியன், அவருடைய தரித்திரத்தை எல்லாம் போக்கக்கூடிய இசைப்பிரியனாக இருக்கக்கூடியவன் முருகன் என்று சொல்வார். அதனால இசையோடு தான் பாடணும். எனக்கு இசை வரலைன்னு கஷ்டமே பட வேண்டாம். திருப்புகழ் பாக்களை ஒரு தரம் வாயார பாடினாலும் சரி, படிச்சாலும் சரி, ஆண்டவனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால எல்லோரும் திருப்புகழ் கற்றுக்கொள்ளுங்க, எல்லோரும் திருப்புகழ் பாடுங்க. அனுபூதி முக்கியமா, அம்பத்தோட அனுபூதி எப்பொழுதுமே வாழ்க்கைக்கு உறுதுணையா இருக்கக்கூடியது. எப்பொழுதுமே நம்முடைய உடல் பாதிக்கப்படும் பொழுது நமக்கு சக்தியை கொடுக்கக்கூடியது, மந்திர சக்தியா இருக்கக்கூடியது அந்த அனுபூதி எல்லாரும் பாடம் பண்ணுங்க. ஆண்டவனுடைய ஆராதனம் முடிஞ்சு, தீபாராதனை எல்லாம் முடிஞ்சு, ஆண்டவனுடைய பிரசாதங்கள் எல்லாம் அமைதியா வாங்கிட்டு போங்க. எல்லோரும் அமைதியா, எவ்வளவு அமைதியை நாம் கடைபிடிக்கிறோமோ அவ்வளவுக்கு அந்த ஆண்டவனுடைய அருள் நம்ம எப்பொழுதுமே அதை உள்ளத்துல உணரக்கூடிய ஒரு செயல் ஏற்படும். அந்த அமைதியை நீடித்திருக்க முடியும் உங்களுக்கு எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு